இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் அதிக வசூல் செய்த டாப் 8 அஜித் குமார் திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். இதில் 8வது நேர்கொண்ட பார்வை திரைப்படம். இந்த திரைப்படம் 2019 ஆகஸ்ட் 8 வெளியானது. இந்த திரைப்படத்தை வினோத் இயக்கத்தில் அஜித் குமார் வித்யா பாலன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 14 கோடி 6 லட்சம் வசூல் செய்துள்ளது. 7வது வேதாளம் திரைப்படம். இந்த திரைப்படம் 2015 நவம்பர் 10 வெளியானது. இந்த திரைப்படத்தை சிவா இயக்கத்தில் அஜித் குமார் ஸ்ருதி ஹாசன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 15 கோடி 5 லட்சம் வசூல் செய்துள்ளது. 6வது விவேகம் திரைப்படம். இந்த திரைப்படம் 2017 ஆகஸ்ட் 24 வெளியானது. இந்த திரைப்படத்தை சிவா இயக்கத்தில் அஜித் குமார் காஜல் அகர்வால் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 16 கோடி 5 லட்சம் வசூல் செய்துள்ளது. 5வது விஸ்வாசம் திரைப்படம். இந்த திரைப்படம் 2019 ஜனவரி 10 வெளியானது. இந்த திரைப்படத்தை சிவா இயக்கத்தில் அஜித் குமார் நயன்தாரா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 16 கோடி 5 லட்சம் வசூல் செய்துள்ளது. 4வது துணிவு திரைப்படம். இந்த திரைப்படம் 2023 ஜனவரி 11 வெளியானது. இந்த திரைப்படத்தை வினோத் இயக்கத்தில் அஜித் குமார் மன்சு வாரியர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 21 கோடி 5 லட்சம் வசூல் செய்துள்ளது. 3வது விடாமுயற்சி திரைப்படம். இந்த திரைப்படம் 2025 பிப்ரவரி 6 வெளியானது. இந்த திரைப்படத்தை மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் குமார் திரிஷா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 26 கோடி 25 லட்சம் வசூல் செய்துள்ளது. 2வது வலிமை திரைப்படம். இந்த திரைப்படம் 2022 பிப்ரவரி 24 வெளியானது. இந்த திரைப்படத்தை வினோத் இயக்கத்தில் அஜித் குமார் ஹூமா குரேஷி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 28 கோடி 5 லட்சம் வசூல் செய்துள்ளது. இதில் முதலாவது குட் பட் அக்லி திரைப்படம். இந்த திரைப்படம் 2025 ஏப்ரல் 10 வெளியானது. இந்த திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் திரிஷா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் 30 கோடி 9 லட்சம் வசூல் செய்துள்ளது. இதில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது என்று கமெண்ட்ல சொல்லுங்க.